மருத்துவத்துறைக்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்பந்தம்? வகுப்புகள் ஏராளமாக நம்ம கேட்டிருப்போம், மருத்துவத்துறை சார்ந்த வகுப்புகள் கேட்டிருப்போம். ஆனால் திராவிட மாடல் முதல்வர் திராவிடம் திராவிடம் சொல்கிறாங்களே, பெரியார் திராவிடம் திராவிடம் சொல்கிறாங்களே, நம் சார்ந்த மருத்துவத்துறைக்கும் பொதுமக்கள் முன்னாடி கேட்குறேன், மருத்துவத்துக்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்மந்தம்னு சொன்னால், காலகாலமாக இதிகாசங்கள் கொண்டு மதத்தின் பெயரால் நம்மளை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்த மனு தர்ம கோட்பாடுகள் இருக்கல, அந்த மனு தர்ம கோட்பாடுகளுக்கு எதிராக ஆரம்ப காலத்தில் தமிழ் மண்ணில் களம் கண்டவர்கள் சித்த மருத்துவர்கள். அப்போ சித்தர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அறிவியல் ரீதியாக அறிவியல் விழிப்புணர்வோடு தமிழ் சமூகத்துக்கு நாம் அறிவியல் ரீதியாக பயணிக்கணும், வேதங்கள் மறுப்பு பண்ணுறாங்க, கடவுள் மறுப்பு பண்ணுறாங்க, அறிவை பயன்படுத்துங்க, வெறும் சிலைகளை நம்பாதீங்கன்னு காலகாலமாக சித்தர்கள் மருத்துவத்தையும் அறிவியல் விழிப்புணர்வும் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் பாடம் நடத்தியவர் நம்மளோட மருத்துவ முன்னோடிகள் சித்தர்கள். அதெல்லாம் என்னமோ தெரியாது, முதல் திராவிட மகாஜன சபையை உருவாக்கிய பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் ஒரு சித்த மருத்துவர். மக்களுக்கு வைத்தியம் பார்த்து உடல் ரீதியான நோய்களை மட்டும் அவர் அகற்றாமல் உள்ளம் ரீதியாக உளவியல் ரீதியாக சமூக ரீதியாக சமூகத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வுக்கும் மருந்து அளித்தவர் அயோத்திதாச பண்டிதர்கள். அவர் உருவாக்கின சபை திராவிட மகாஜன சபை. மருத்துவர்களுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு காலத்தில் கீழ்ஜாதி பிறந்தவங்களுக்கு கல்வி அறிவுக்கு கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சென்னையில் தான் கல்லூரி இருக்கும், வேற எந்த ஊரில் இருக்காது. அப்போ சென்னைக்கு கிளம்பி வந்தால் தங்கறதுக்கு பார்ப்பன அல்லாத ஒரு மாணவர்களுக்கு விடுதிகள் கிடையாது. ஏன்னா எல்லா விடுதிகளும் வெறும் கறிமீன் போட மாட்டாங்க, வெறும் தயிர் சாதம் தான் கொடுப்பாங்க, புளியோதரை தான் கொடுப்பாங்க. ஏன்னா வெறும் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே சென்னையில் விடுதி நடத்தப்பட்டது. அப்போது நம்மவர் மருத்துவராக இருக்க பார்ப்பனர் இயக்கத்தை உருவாக்கிய டாக்டர் நடேசனார் சென்னையில் திராவிட இல்லம்னு ஒரு ஹாஸ்டல் உருவாக்கி ஞாயிற்றுக்கிழமை தன்னோட வண்டி எடுத்துகிட்டு கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாங்க நான் ஹாஸ்டல் வச்சுருக்கேன், அங்கே உங்களுக்கு கரிசோர் போடுறேன், படிங்கன்னு உருவாக்குனவர் டாக்டர் நடேசனார். அதுதான் நீதி கட்சியின் ஆரம்பத்தில் தொடக்கம். திராவிட இயக்கத்துக்கும் மருத்துவருக்கு என்ன சம்பந்தம்? கேரளாவில் பிறந்து அப்போ ஒருங்கிணைந்த திராவிட மண்ணில், பிறகு எடின்பர்க் ஸ்காட்லாண்டில் இஎன்டி படித்து, பிறகு நம்ம சென்னை மாநகராட்சியில் கவுன்சிலராக தேர்தலில் நின்று வெற்றி பெற்று, சென்னையில் சலவை தொழிலாளிகளுக்காக கிளினிக் நடத்தி, சர்வதேச ரீதியாக ஒரு ஆய்வு ஆன்டிசெப்டிக்னு ஒரு ஜேர்னல் நடத்தி, நீதி கட்சிக்கான மேனிஃபெஸ்டோவை நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவை பார்ப்பன அல்லாத கொள்கை படிவத்தை கொடுத்தவர் தந்தை பெரியாரால் போற்ற புகழ்பெற்ற திராவிட லெனின் என்ற டிஎம் நாயர். நம் மருத்துவத்தை சேர்ந்தவர், நம் மருத்துவத்துறையை சேர்ந்தவர். அப்போ மருத்துவர்கள் தான் அறிவியல் ரீதியாக அறிவியல் விழிப்புணர்வாக மனித உளவியல் மட்டும் படிக்காம சமூக இயலும் படித்து இரண்டத்தையும் கலந்து தீர்க்கமான தீர்வுகளை மக்களுக்கு முன் விவாதங்களாக வைத்தவர்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் வெறும் சமஸ்கிருதம் படித்தாதான் நீங்கள் மெடிக்கல் காலேஜ் உள்ள போக முடியும். சமஸ்கிருதம் படிக்கலைன்னா நீங்கள் மெடிக்கல் காலேஜ் போகக்கூடாது. அப்புறம் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் போய் படிச்சிருப்பா? அப்போ யாரெல்லாம் டாக்டர் படிச்சிருப்பா? புரோகிதர்களும் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. அப்போது நீதி கட்சியில் பனகல் அரசர் அவர் நீதி கட்சி தலைவராக இருக்கும்போது சமஸ்கிருதம் கட்டாயம் தேவையில்லைன்னு மருத்துவ படிப்பில் சமஸ்கிருதத்தை அகற்றியவர். அப்போ அந்த காலத்து நீட்டது வகுப்பு வார இடஒதுக்கீடு கொடுத்து மருத்துவ படிப்பில் சாமானிய மக்களை மருத்துவராக்கி வகுப்பு வார இடஒதுக்கீடை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்த பிற்பாடு அதை தடை பண்ணிட்டாங்க. தந்தை பெரியார் அப்போ மருத்துவ படிப்பு எத்தனை பேர் படிச்சிருப்போம்? 2%, 3% படிச்சிருப்போம் நம்ம ஆளுங்க. அப்போ தந்தை பெரியார் மாபெரும் சமூக நீதி போராட்டம் நடத்தி மருத்துவத்துறையில் தான் ஃபால்ஸ் அஃபிடவிட் போட்டு இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணது உச்ச நீதிமன்ற தீர்ப்பம் எதிர்த்து போராடி அரசியல் அமைப்பு சட்டத்தில் முதல்
சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். அது மருத்துவ படிப்புக்கு தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா சமூக நீதி கொள்கையை பகுத்தறிவுடன் இணைத்து பட்டி தொட்டிலாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற போர்க்களப்பலை வளர்த்தெடுத்து அறிவியல் ரீதியாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து மூட நம்பிக்கைகளை அகற்றி இந்த சமூகம் ஒரு அறிவு சமூகமாக வளர வேண்டும் என்ற பகுத்தறிவு பாதையை கொடுத்தவர் அறிஞர் அண்ணா. அவரோட சீடர் முத்தமிழறிஞர் கலைஞர் தன் முதல்வராக பொறுப்பெடுத்த பிற்பாடு அவரோட சமூக நீதி கொள்கையும் பகுத்தறிவு கொள்கையினால தான் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடை வந்து 25 35%, பட்டியல மக்களோட இடஒதுக்கீடு 16 18%, பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20%, பிறகு இஸ்லாமிய பெண்களுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக இஸ்லாமிய பெண்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து மருத்துவராக்கி அழக பார்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். நம்ம பணியாற்றும் பெரும் பெரும் மருத்துவமனைகளை பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் தூய்மை தொழிலாளராக இருப்பாங்க. தூய்மை தொழிலாளர் இருக்காங்கன்னா அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க அம்மா, அவங்க பாட்டி தொடர்ச்சியாக மருத்துவமனையில் இருக்கிற கழிப்பறைகளை துடைக்கும் சமூகம் ஜாதி ரீதியாக திணிக்கப்பட்ட சமூகம் நம்ம சமூகம். முத்தமிழர் கலைஞர் தான் இனிமேலும் உன் அப்பா போல், உன் தாய் போல், உன்னோட தாத்தா போல், உன் பாட்டி போல் நீ கழிப்பறை வேலையில் ஈடுபடக்கூடாது, நான் உனக்கு அருந்தந்தியர் உள்ளொதுக்கீடு கொடுக்குறேன், நீயும் டாக்டர் ஆகலான்னு சொல்லி எந்த மருத்துவமனைகளில் பெரிய பெரிய டாக்டர்கள் டீனாக இருக்கிறாங்களோ அதை போல் கழிப்பறையில் பயணித்த முன்னோர்களின் குழந்தைகளை டாக்டராக்கி அழகு பார்த்தவர் முத்தமிழர் கலைஞர். அதுதான் திராவிட இயக்கம். அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க அனைத்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மருத்துவ படிப்பில் ஆல் இண்டியா தொகுப்பில் மருத்துவ படிப்பில் அது செவிலியர் படிப்பிலாகட்டும் மருத்துவ படிப்பிலாகட்டும் 27-20% சட்ட போராட்டி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் நம் திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்கு தெரியும், நம் இளம் தலைவர், நம் வருங்காலம், நம் துணை முதல்வர் அனிதா நீட்டுக்காக உயிர் நீட்டுக்கு பிறகு உறுதிமொழி சூழல் எடுத்து நீட் ஒழிப்புக்காக போராட்ட களம் அமைத்து உண்ணாவிரத போராட்டம், ஜனாதிபதிக்கு அஞ்சல் போராட்டம், போராட்ட களம் அமைத்து சமூக நீதிக்காக நீட் சம்பந்தப்பட்ட ஒழிப்புக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து மருத்துவத்துறையில் சாமானிய மக்களை படித்தால்தான் சாமானியர்களுக்கு மருத்துவம் போய் சேர்க்க முடியும் என்ற வரலாறு போராட்டத்தை நடத்தியவர் நம் இளைஞரணி செயலாளர் நம் துணை முதல்வர் அவர்கள். அப்போ இந்த திராவிட இயக்கத்துக்கும் மருத்துவத்துறைக்கும் உள்ள தொடர்பு இருக்கும்போது ஏன் நாம் பகுத்தறிவு பாசறை கூட்டம் நடத்த வேண்டும்? ஏன்னா கொஞ்ச காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை ரீதியாக பேசும்போது திராவிட மாடலின் அடிப்படை கொள்கையை சமூக நீதி பேசுகிறோம், மாநில உரிமைகள் பேசுகிறோம், மொழி பாதுகாப்பு பேசுகிறோம். ஆனால் பகுத்தறிவு பேசுறது ஏன் நம்ம நிறுத்துறோம் என்ற ஒரு ஊன்றுதலை, ஒரு விவாதத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நான் ஏன் பகுத்தறிவு பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் முற்போக்கு தளத்தில் பெண்கள் அடிப்படைவாதத்தை தகற்றெறிந்து பெண்கள் கல்வியிலே முன்னேறி விஞ்ஞானிகள் ஆகிறதுக்கு பகுத்தறிவு பார்வை ரொம்ப ரொம்ப அவசியத்துக்காக தான். அறிவியல் மட்டும் படிக்கக்கூடாது, அறிவியல் விழிப்புணர்வு வேணும். அது மருத்துவ அணிதான் அந்த கடமையை நிறைவேற்றும் என்ற நோக்கத்துக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாபெரும் கூட்டத்தை தஞ்சையில் நம்மளோட மருத்துவ அணி மாவட்ட அமைப்பாளர், மாநிலத்துக்கான தஞ்சாவூர் பொறுப்பாளர் அஞ்சுகம் ஓட ஒருங்கிணைப்பில் இவ்வளோ பெரிய மாபெரும் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கான கூட்டம். உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழோட உரிமை, தமிழோட மரபு, மொழியில் பகுத்தறிவு பார்வை பார்த்தனால தான் தமிழ் மொழியில் இருக்கிற அடிப்படைவாதத்தை தகற்றெறிந்து திருக்குறளை முன்னிறுத்தி திருக்குறளை அறிவியக்கமாக உண்டாக்கி மெய்ப்பொருள் காண்பது அறிவது என்று திருக்குறளை மறுவாசிப்பு செய்து மொழியில் பகுத்தறிவு கண்டது நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷில் தெலுங்கர்களுக்கு சுயமரியாதைக்காக உருவான கட்சி தெலுங்கு தேசம். ஆனால் என்டிஆர் தேர்தலில் போய் ஓட்டு கேட்கும் போது அங்கே அவர் சாமி வேஷம் போட்டுக்கு தான் ஓட்டு கேட்க முடிஞ்சது. ஆனால் திமுக மட்டும்தான் பகுத்தறிவு பேசி ஓட்டு கேட்க முடியும். ஏன்னா பகுத்தறிவு இங்கே அடிப்படை நாதம். இன்னைக்கு மராத்தா மண்ணில் பார்க்குறீங்க, தொடர்ச்சியாக மராத்தியரோட சுயமரியாதைக்காக உருவான கட்சி சிவசேனா.
அவர்கள் அண்ணல் அம்பேத்கரோட மூமெண்ட்டோட மகாத்மா பூலேயோட மூட்டம் மட்டும் சேராம இந்துத்துவவாதிகளோட போய் இன்னைக்கு அவன் கட்சி ரெண்டா பிளவுபட்டு முழுக்க முழுக்க அண்ணல் அம்பேத்கர் மண்ணில் பாஜக தொடர்ந்து ஆட்சி செய்யற நிலைமை. ஏன்னா அங்க பகுத்தறிவு இல்லாம போனதான் காரணம். அப்ப நமக்கு என்ன படிப்பேன்னா, நம் பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் அடிப்படையில் தான் இந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறை மறுபடியும் வெளிப்படையாக மத அடிப்படைவாதத்தை தகற்றெறிந்து அறிவில் விழிப்புணர்வை கொண்டாடுறதுக்கு எங்கே நம்ம மருத்துவமனை தொடங்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இங்கே தொடங்கலாம். ஏன்னா இந்த கூட்டம் வெறும் நாங்கள் மருத்துவமனை சார்பாக வெறும் தஞ்சாவூர் மண்ணில் மட்டும் நடத்துறது இல்லை, தமிழ்நாடு முழுக்க நடத்த போகிறோம். ஆனால் எங்கே தொடங்குவது அப்படின்னு பார்க்கும்போது வர்க்க போராட்டமும் ஜாதி ஒழிப்பு போராட்டமும், விவசாய கூலிகளுக்கு ஜாதி ஒழிப்பு மட்டும் இல்லை பகுத்தறிவு சிந்தனையே வேணும்னு சொல்லி திராவிடர்கள் விவசாய சங்கம் உருவான தஞ்சை மண்ணில் தொடங்குவோம் சொல்லி இன்னைக்கு தஞ்சாவூர் மண்ணில் அஞ்சுகம் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அஞ்சுகம் அமைப்பாளரோட ஒருங்கிணைப்பில் இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மாவட்ட செயலாளர்கள் அண்ணன்கள் துரை சந்திரசேகர், பிறகு அனைத்து மாவட்ட செயலாளர் தஞ்சை மண்ணை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து இன்னைக்கு பகுத்தறிவு பாசறை கூட்டம் நடத்தும் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு குழப்பம் கிடையாது. ஏன் குழப்பம் கிடையாதுன்னா, ஒரு இடத்துல அண்ணல் அம்பேத்கர் நான் பௌத்த நெறியில தான் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் எழுதின, அது மத சார்பின்மை கோட்பாடு என்ற அம்பேத்கரோட அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு சனாதன எதிர்ப்புன்னு இல்லாமல் சனாதன மனு தர்மத்துக்கு முழு ஆதரவாக இருக்கிற கடவுளால் கூட நிறுத்த முடியாது என்று சொல்ற பகவத்கீதையும் கையில் வச்சுக்கிட்டு உள்ள குழப்பவாதிகள் நாங்கள் கிடையாது. எந்தெந்தெல்லாம் புத்தகம் மனு தர்ம எதிர்ப்பு ஈடுபடுதோ அதை அகற்றும் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் எங்கள் இளம் தலைவர் இளங்கனி செயலாளர் மனு தர்ம எதிர்ப்பு போராளியாக இந்தியா முழுக்க வலம் வருகிறார். அப்ப எங்களுக்கு குழப்பம் கிடையாது. எங்களுக்கு அறிவியல் விழிப்புணர்வு தான் முக்கியம், அரசியலமைப்பு தான் முக்கியம். ஒரு புக்கில் நான் அரசியலமைப்பு சட்டத்தை வச்சுப்பேன், இன்னொன்று ஜாதியை வளர்த்தெடுக்கிறதுக்கு பகவத்கீதையை வச்சுக்கிற குழப்பவாதிகள் நாங்கள் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல பெரியார் பேசிட்டு புதுசாக வந்த சில அரை வேட்காடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல பெரியார் பேசிட்டு அம்பேத்கர் பேசிட்டு திராவிடம் தான் சமம் அப்படின்னு சொல்லிட்டு மனு தர்மத்தை போதிக்கிற காஞ்சி சங்கராச்சாரியர் நல்ல சாமியார் சொல்ற குழப்பவாதிகள் நாங்கள் கிடையாது. நாங்கள் தெளிவானவர்கள். என்ன தெளிவானவர்கள் தான், பகுத்தறிவு சிந்தனையை மக்கள் மனதில் வெளிப்படையாக பேசி பகுத்தறிவு சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கான பாசறை கூட்டத்தை யார் மூலம் தொடங்கும் என்றால், எங்கள் கொள்கை ஊற்று, எங்கள் கொள்கை அடிநாதம், எங்களோட துணை பொதுச் செயலாளரை வைத்து முதல் பாசறை கூட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, எங்களோட துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் சம்மந்தம் இருக்கு. 2007-08 நான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் MD மெடிசன் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ போபால் கேஸ் ட்ராஜடி நடந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு யூனியன் கவர்மெண்ட்டும் நஞ்சு கட்டுப்பாடு பாய்சன் சென்டர் உருவாக்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆட்சி அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா தான் அவங்க தான் முதல்வராக இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு ஆட்சியில் இல்லாமல் முத்தமிழர் கலைஞர் இருக்கார். அப்போ முத்தமிழர் கலைஞருக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், சென்னை அரசாங்க மருத்துவமனையில் ஒன்றிய அரசு நீதியின் பால் நம்ம ஒரு நஞ்சு கட்டுப்பாடு வாரியம் உருவாக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லும் போது அவர் கடிதம் எழுதுறார். யாருக்கு கடிதம் எழுதுறாருன்னா, அப்போது ஒன்றியத்தில் நம்மளோட என்வாயர்மெண்ட் மினிஸ்டராக இருக்கிற, சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிற, கேபினெட் மினிஸ்டராக இருக்கிற ராஜா அண்ணனுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் எதிர்கட்சியில் இருக்கும் போதே கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுத உடனே கட்டளையிட்ட பின் அண்ணன் அரசாங்க GH ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு நஞ்சு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு நிதி ஒதுக்கீடு சேர்ந்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான ஏழை விவசாயிகள் பாம்பு கடியிலையும் விஷ கருவாயிலையும் பெஸ்டிசைட்ஸ் பாய்சனிங்லையும் இன்னைக்கு அவங்க உயிர் காப்பாற்றப்படுது என்றால் இன்னைக்கு அது அண்ணன் ராஜாவோட கைவண்ணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.